ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஏ எடுக்கலாம் அதை பற்றி இப்போ பார்ப்போம். அல்லது இதுல கெமிஸ்ட்ரியில ஏ எடுக்கிறதா அல்லது எல்லாத்துலயுமே எடுக்கிறதா, எல்லாமே ஒன்றுதான். எந்த பாடத்துல ஒரு பாடத்துல ஏ எடுக்க தெரிஞ்சா மற்ற எந்த பாடத்துலயுமே எடுக்கலாம். அதை எப்படி செய்யறன்றதான் காமனா நான் காட்ட போறேன். அதுலயும் ஸ்பெஷலா கெமிஸ்ட்ரியில இருக்கிற பிரச்சனைகள், கெமிஸ்ட்ரியில என்னென்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் கூட, அதுல வர காமனா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பிளவுறாங்க, அப்படியானதுகள் எல்லாம் இதுல நாங்க பார்க்க போறோம். அவ்வளோத்தையும் நாங்க படிச்சோம்னு சொன்னா என்னென்ன பிளவுறோம் அந்த பிள்ளைகளை திருத்தணும். அதே நேரம் சில டெக்னிக்ஸ் இருக்கு, என்ன மாதிரி அந்த ஆன்சர்ஸை பார்க்கணும், எப்படி எழுதணும், அந்த வேயை நாங்க பார்த்தோம்னு சொன்னா சுவரை ஏ எடுக்கலாம், எந்த பாடத்திலையும் எடுக்கலாம். இதான் நாங்க இதுல பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஜென்ரலா நாங்க சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். என்ன மாதிரினா, இப்போ 2024 ஒரு ரிசர்ச் வந்து செய்திருக்காங்க. அந்த ரிசர்ச்ல வந்து எத்தனை பேர் வளமையா ஒவ்வொரு வருஷம் செய்யறது, இதுல 2024 இந்த ரிசர்ச் முடிவு தான் இது. இதுல வந்து எத்தனை பேர் ஏ லெவல் எக்ஸாமுக்கு சிட் பண்றாங்க என்றதை பார்த்தோம். இதுல வந்து சிட் பண்ண நாட்கள் 82%. உதாரணம், நிறைய பேர் படிக்கிறாங்க ஏ லெவலுக்கு, ஆனா அதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அது சிட் பண்ற ஆக்கள் 82%. அதுல எவ்வளவு பேர் எலிஜிபிள் ஆகிறாங்கன்னா, ஜஸ்ட் ஏ லெவல் வந்து பாஸ் பண்றாங்க 65%. இதுல 3 எடுக்கிறார்கள் பார்த்தோம்னு சொன்னா 3.45% தான் 3 எடுக்கிறாங்க. பிறகு ஃபெயில் பண்றாக்களை பார்த்தா அது கூட 10.6% ஃபெயில் பண்றாங்க. இதுலயும் கெமிஸ்ட்ரியில ஏ எடுக்கிறார்கள்னு பார்த்தா 8.8%. ஆனா 3 எடுக்கிறது 3.45%. கெமிஸ்ட்ரியில ஏ எடுக்கிறார்கள் 8.8%. அதுல பிசிக்ஸ்ல ஏ எடுக்கிறார்கள் 6%. பயாலஜில ஏ எடுக்கிறார்கள் 5%. மற்ற கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ்ல ஏ எடுக்கிறார்கள் 8.3% இருக்கு. இப்போ இதுதான் காமனான புள்ளி விவரம். இப்ப நாங்கள் ஒரு எக்ஸாம்ல பொதுவாக இப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொரு வருஷம். ஆனா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்க போகும். அப்ப இதுல 3A எடுக்கிற அந்த ரேஞ்ச் வந்து 3.45%. சரியான சின்ன ஒரு இடைவெளி, சின்ன ஒரு பெர்சன்டேஜ்ல தான் நாட்கள் தான் 3A எடுக்கிறாங்க. இப்ப இதுக்குள்ள நாங்க போகணும். அல்லது கெமிஸ்ட்ரியில எடுக்கணும்னா பரவாயில்ல, அது 8.8%, கொஞ்சம் இதை விட பரவாயில்ல, பெட்டர். ஆனா 3A எடுக்கணும். கெமிஸ்ட்ரியில மட்டுமே எடுக்கிற டார்கெட் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற அப்படின்னா கெமிஸ்ட்ரி தனியாக எடுத்து எடுக்கிறதா 8.8%க்குள்ள போகும். 3A எடுக்கணும். சரி, ஒவ்வொரு ஏயும் எப்படி அச்சீவ் பண்ணலாம் என்றதை பார்ப்போம். நாங்க இப்ப இதே காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க இருக்கிறோம், எந்த பெர்சன்டேஜுக்குள்ள இருக்கிறோம், எங்க போகணும் என்ற விஷயம். அதுலயும் இப்போ ஒவ்வொன்றிலையும் ஏ எடுக்க அதுல பாருங்க, கெமிஸ்ட்ரியில ஏ எடுக்கிறதும் பிசிக்ஸ்ல ஏ எடுக்கிறதும் பயாலஜில ஏ எடுக்கிறதும் எவ்வளவு வித்தியாசப்படுறதை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது கெமிஸ்ட்ரியும் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸும் கிட்ட நிற்குது. பிசிக்ஸும் பயாலஜியும் வந்து கொஞ்சம் குறைஞ்ச ஆக்கள் தான் அதை ஏ எடுக்க ட்ரை பண்றாங்க. அதை ஏ எடுக்கிற ஆக்கள் அளவு குறையுது. சில நேரங்கள்ல கொஞ்சம் பாடங்களை பொறுத்து கொஞ்சம் கூடி குறையலாம். பொதுவாக அது 10 தான் நிற்கும் அப்படி. அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு நாங்க அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்தல பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஏ எடுத்த ஆக்கள் எல்லாரையும் ஒரு ரிசர்ச் உட்படுத்தி இருக்கு. இதுக்கு ஒரு ராயல் காலேஜ்ல ஒரு நடந்த ரிசர்ச் முடிவு தான் இது. அதுல இருந்து நான் இவ்வளத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஏ எடுக்கிறார்கள் எல்லாருலையும் போய் ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க. என்னென்னலாம் செய்தீங்க, அப்ப எப்படி படிச்சீங்க, எவ்வளவு டியூஷனுக்கு போனீங்க, எம்சிக்யூ எவ்வளவு தடவை செய்தீங்க, என்னென்ன பாஸ் பேப்பர் செய்தீங்க, எம்சிக்யூ எப்படி செய்தீங்க, எவ்வளவு வருஷம் பாஸ் பேப்பர் செய்திருக்கிறீங்க, சிலபஸ் எல்லாம் முடிச்சதா, அந்த எல்லா சகல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலுமோ அவ்வளவு கேள்வி கேட்டு எடுத்து ஒரு ரிசர்ச் முடிவு தான் இது. இப்ப அதுல கேட்கப்பட்ட கேள்வி வந்து முதலாவது, எத்தனை டியூஷனுக்கு போனீங்க? இப்ப கெமிஸ்ட்ரிக்கு எத்தனை டியூஷனுக்கு போனீங்க? இப்ப அதுல ஏ எடுத்த எல்லாரும் சொன்ன முடிவு வந்து ஒரே ஒரு டியூஷன். சில பேர் அதுல கூட அமர்ந்திருக்கு, 2 டியூஷனுக்கு போயிருக்காங்க. 2 டியூஷனுக்கு போனாக்களுமே எடுத்திருப்பாங்க. ஆனா பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, இல்ல அதுல ரிசர்ச் முடிவு என்னட்டா, ஒரு டியூஷனுக்கு போனாக்கள் ஷுவரா எடுப்பாங்க. அப்படி ஒரு முடிவு இதுல வந்திருக்கு. அதாவது ஏனாவது சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப டியூஷனுக்கு போய்க்க வந்து நாங்க லிசன் பண்றோம். லிசனிங் மட்டும் தான் பொதுவா நடக்குது. அங்க பிராக்டிஸ் நடக்கிறது குறைவு.
1 hour அப்படித்தான் இருக்கு. இப்ப இதுல அதை வந்து வீட்டுல நாங்களா பிராக்டிஸ் பண்றதுக்குரிய டைமை நாங்க டியூஷனுக்கு 2-3 டியூஷனுக்கு போறதால இழக்கிறோம். அந்த இழப்பு இங்க குறைவா இருக்கு. அப்போ ஒரு டியூஷனுக்கு போனா அதை வச்சுக்கொண்டு நாங்க வீட்டுல ட்ரை பண்ற அந்த டைம் வந்து கூட இருக்கிறதால இந்த ஏஐ எடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து கூடி இருக்குது. இல்லை அவ எப்போ ஒரு டியூஷனுக்கு போறது எங்களுக்கு நாங்க படிக்கிற டைமை கூட எடுத்து தரும். ஒரு நாள்ல எத்தனை ஹவர்ஸ் நாங்க படிக்கக்கூடியதா இருக்குன்றத இது கூட கொடுக்கும். அதனால நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த டியூஷன் எத்தனை டியூஷன் போறோம்ன்றதை வச்சுக்கொண்டு இந்த பெர்சன்டேஜ் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்போ ஒரு டியூஷன் மட்டும் போனாக்கள் ஷுவரா எடுக்கலாம். ஆனா அதுக்காண்டி மற்றதுகளை விடக்கூடாது. நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரும். இது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது எம்சிக்யூ வந்து மார்க்ஸ் படி பார்த்தோம்னா எம்சிக்யூ வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ரையாரிட்டி இதுக்குல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் என்று பார்த்தா அதுல எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து பார்த்தோம்னா எம்சிக்யூ அதுல 50 கேள்வி இருக்கு. 50 கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க்ஸ். ஒரு கேள்விக்குள்ள விட்டா 1 மார்க்ஸ் போயிடும். ஆனா எஸ்ஏல எடுத்து நீங்க ஒரு சின்ன பார்ட் அதுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு கேள்வி எப்படிங்கன்றாலும் 0.5 மார்க்ஸ் தான் போகும். அதாவது 1 மார்க்ஸ் இழக்கணும்னா எஸ்ஐல 20 மார்க்ஸ் லூஸ் பண்ணினா தான் 1 மார்க்ஸ் இழப்போம். ஆனா எம்சிக்யூல ஒரு கேள்விக்குள்ள விட்டாலே 1 மார்க்ஸ் போயிடும். அதாவது அரைவாசி போர்ஷனை பார்ட் 1 தான் எடுக்குது. 50 மார்க்ஸ் வந்து பார்ட் 1ல இருக்கு. அவன் ஒரு கேள்வியும் மிஸ் பண்ணக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணும். அந்த எம்சிக்யூக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அது இந்த மார்க்ஸ் அடிப்படையில இதை தந்திருக்கு. அப்ப அதுல ரிசர்ச்ல வந்து இப்ப எடுத்தாக்கள் கேட்ட கேள்வியில அவங்க எல்லாருமே எம்சிக்யூவை கூட செய்திருக்கிறாங்க. அதை நான் அடுத்ததுல பார்ப்போம் எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்ற டீட்டெயிலா இன்னும் பார்ப்போம். அடுத்தது வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன். இப்ப சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? இப்ப எடுத்தாக்கள் எல்லாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா அதுல ஏப்ரல் ஜூலைல கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாக்கள் 73 பேரும், பயோவில் வந்து 100%, அதாவது 100% கம்ப்ளீட் பண்ணாக்கள் தான் எடுத்திருக்காங்க. அதாவது பயாலஜியில வந்து எப்படியோ சிலபஸ் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி முடிச்சிருந்தாக்கள் அவ்வளவு பேர் தானே எடுத்திருக்காங்க. 100% இருந்திருக்கு அந்த இயர்ல. ஏப்ரல் ஜூலைல முடிச்சாக்கள் அதுல 73 பேர் எடுத்திருக்காங்க. இந்த இதுல இன்னும் பார்த்தோம்னு சொன்னா இப்ப சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து மிக முக்கியம். நிறைய இப்ப கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில கடைசி நேரத்துல வச்சு படிப்பிக்கிற பாடங்கள் எல்லாம் இருக்கு. டியூஷன் கிளாஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கடைசியில இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, என்வாரன்மெண்ட் அது சம்பந்தமான அந்த பாடங்கள் எல்லாம் பின்னு கடைசியா வச்சிருப்பாங்க. சில பேர் படிப்பிக்கிறதே இல்லை, ஏடா டைம் காணாது சொல்லி அதை விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறது அந்த கேள்விகளை வந்து நாங்க படிக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அது ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். என்னன்னு சொன்னா நாங்க படிக்கலையே டியூஷன்ல, அவை அது ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அது கடைசி நேரத்துல படிப்பிச்சா கூட அதை நாங்க ஒமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நேரத்துல அது ரஷ்ஷா இருக்கும், எல்லாம் படிக்கும். அந்த நேரத்துல இதையும் எடுத்து திருப்பி இதையும் ஆட் பண்ணி நாங்க படிக்கிறதுக்கு ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க. அதால நிறைய பேர் அந்த கேள்வியில வந்து விட்டுட்டு போற அதை செய்யாம விடுற வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல மார்க்ஸ் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவா இருக்கும். ஏன்னா அந்த பாடத்துல அது சர்டன் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வரும். அவை ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அவங்க செய்ய முடியாது. அது ஏற்கனவே டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த போர்ஷனையும் நாங்க டோட்டலா அவாய்ட் பண்ணோம்னா அதுல ஒரு 4-5 கேள்வி அங்க வந்துச்சுட்டா அந்த 4-5 கேள்வியும் செய்ய முடியாது போயிடும். அதனால எடுக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சு போகும். அது சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அதை எடுத்தா தான் நாங்க எடுக்கலாம். இப்போ எல்லா ஃபேக்டரையும் நான் சொல்லிக் கொண்டு வரேன். அடுத்தது வந்து பாஸ் பேப்பர் இயர், எந்த இயர்ல இருந்து பாஸ் பேப்பர் செய்யறாங்க. சில பேர் வந்து இல்ல கடைசி இயர் 10 வருஷம் பாஸ் பேப்பர் செய்தா காணும். சில பேர் சொல்லுவாங்க கடைசி இயர் 5 வருஷம் செய்தா காணும், பி எடுக்கலாம். அதுல 10 வருஷம் செய்தா எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிடலாம். அது ஒவ்வொருத்தரையும் பொறுத்து வித்தியாசப்படும். ஆனா இந்த ரிசர்ச்சின் முடிவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எடுத்து எல்லாருமே 2000 இயர்ல இருந்து பாஸ் பேப்பர் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2010ல இருந்து செய்தாக்கள் சி அல்லது பி அந்த லெவல்ல தான் எடுத்திருக்காங்க. 2010ல இருந்திருக்காங்க. அவ நாங்க எடுக்கணும்ன்ற ஒரு டார்கெட்ல இருப்போம்டா நிச்சயமா 2000ல இருந்து செய்திருக்கோம். இப்பவும் நாங்க 2000ல இருந்து பிடிக்கலாம். இப்ப 26க்கு எடுக்க போறோம்னு சொன்னா
நாங்க எப்பவுமே இன்னும் நல்லா இன்னும் கூட வருஷம் பாஸ் பேப்பர் எங்களுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்க போகுது. அவ 2000 இயர்ல இருந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பேப்பரை செய்யணும். எந்த இயர்ல இருந்து எவ்வளவு பாஸ் பேப்பர் செய்யறோம் அதுல இம்பார்ட்டண்டா இருக்கு. மற்றது எத்தனை தரம் செய்யறோம், அந்த பாஸ் பேப்பரை எத்தனை தரம் செய்திருக்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிசர்ச் மாறிக்கொண்டு போகுது. எடுத்தாக்களை கேட்க அவங்க சொல்றாங்க எம்சிக்யூ ஒரு 2 to 4 times செய்த ஆக்கள் 53 வீதமான ஆக்கள் தான் எடுத்திருக்காங்க. 5 துவக்கம் 7 தரம் செய்த ஆக்கள் 83 வீதமான ஆக்கள் எடுத்திருக்கிறாங்க. அதாவது 7 தரத்துக்கு மேல செய்த ஆக்கள், அதாவது 8, 9, 10 தரம் ஒரு எம்சிக்யூவை 10 தரம். ஒரு எம்சிக்யூன்றது ஒரு பாஸ் பேப்பர் ஒரு இயர்ல வர எம்சிக்யூ அதை 10 தரம் செய்தோம்னு சொன்னா 7க்கு மேல 8, 9, 10 அப்படி கூட செய்யலாம். அவ்வளவு டைம் இருக்கும் அவ்வளவு செய்யலாம். செய்தா 100% ஏ வருது. இப்ப எங்களுக்கு இந்த 100% தான் நாங்க முக்கியமா எடுப்போம். என்ன சொன்னா அது ஷுவர் இல்லையா? இப்ப 83 போனா ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரை பண்ணா எடுக்கலாம். ஆனா 100% ஒரு ரிசர்ச் முடிவு வரைக்கும் அதோட மீனிங் என்னன்னு சொன்னா அதுக்கு அங்கே நோ ஆப்ஷன். அதாவது நீங்க 8 தரம் 9 தரம் இல்ல 10 தரம் ஒரு எம்சிக்யூவை ஒரு பாஸ் பேப்பர் எம்சிக்யூவை செய்திருப்பீங்க இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு ஏ வரும் என்றதை இந்த ரிசர்ச் முடிவு காட்டும். இதை தவிர வேற என்ன எங்களுக்கு வரும்? ஏ எடுக்கணும் பண்ணதானே டார்கெட். 8 தரம் மினிமம் செய்தோம் பண்ணா சிவரா ஏ வந்துடும். எல்லாத்தையும் இந்த ரிசர்ச் முடிவு பிள்ளைன்ற மாதிரி எல்லாம். ஆகவே 8 தரம் செய்வோம்னு சொன்னா ஷுவராக ஏ எடுப்போம். எஸ்சியை பார்த்தோம்னா குறைஞ்சது 4 தரம் செய்திருப்போம். அந்த ஒரு வருஷம் பாஸ் பேப்பர்ல எஸ்சியை 4 தரம் செய்திருப்போம். நீங்க அப்படி என்றா மட்டும்தான் இந்த ஏ ஷுவரா. அப்ப இவ்வளவு தரம் ரிப்பீட் பண்றோம் என்றது மிக மிக முக்கியமா இருக்கு. அடுத்தது போன மட்டும் சொன்னா என்ன டைப்பான பாஸ் பேப்பர் செய்யறாங்க. அதுல ஃபைனல் பாஸ் பேப்பர் செய்தார்கள் பெர்சன்டேஜ் தான் கூட. 91% ஆக்கள் ஃபைனல் பாஸ் பேப்பர் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள சில பேர் 21 வீதம் மாடல், 27 வீதம் மாணாக்கள் டேர்ம் பேப்பரும் செய்திருக்கிறாங்க அதோடு சேர்த்து. அப்ப 91 வீதமான ஆக்கள் ஃபைனல் பாஸ் பேப்பர் செய்து தான் வந்திருக்கிறாங்க. ஓவராலா பார்த்தா நீங்க டேர்ம் பேப்பர் மாடல் பேப்பர் செய்யறதை விட ஃபைனல் பாஸ் பேப்பர்ல கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கன்னா கூடலாம். அதுக்காண்டி அதையெல்லாம் செய்து போட்டு இது செய்யக்கூடாது இல்லை, அதையும் செய்து கொண்டு இதையும் செய்யலாம். சரியா? இதையும் உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். இது பாஸ் பேப்பர் டைப், அதாவது ஃபைனல் பாஸ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லலாம். சரியா? இவ்வளவும் நீங்க செய்வீங்கன்னா யாராலையும் உங்களை ஏ எடுக்க வைக்கிறத தடுக்க முடியாது. இனி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதுல எம்சிக்யூ ஆன்சரிங் டெக்னிக்ஸை கொஞ்சம் பார்ப்போம். எம்சிக்யூல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது என்று பார்த்தோம். அதுல நியூ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இயரும் புதுசா கேள்வியில இருந்தாங்க எம்சிக்யூல. அதன்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10-15 கேள்வி தான் புதுசா வரப்போகுது. மற்றெல்லாம் அப்ப என்ன பழைய கேள்வி. அப்போ அவ்வளவு காலம் நாங்க பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வியை தான் செய்ய போறோம். அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வியில எத்தனை தரம் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம்? குறைஞ்ச 8 தரம் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த 8 தரம் ரிப்பீட் பண்ணியிருப்போம்னு சொன்னா அவ்வளவும் செய்திருக்கும். அப்ப அவ்வளவு செய்தா இதுல ஒரு 10 கேள்வி என்று வைங்களேன், புதுசா கேள்வி. அவ்வளவு 15 கேள்வி பெருசா கணக்கு வர போற இல்லை, இங்கே அவ்வளவு கூட வரும். 10 கேள்வி வர மட்டும். அப்ப 10 கேள்வி வந்தா 40 கேள்வி நாங்க செய்திடலாமே. 40 கேள்வி என்றாலே எடுத்துடலாம், மிச்சம் புது கேள்வி. 40 கேள்வியும் பழைய கேள்வி தான். ஆனா இதுல ஒன்னொன்று விளங்கணும்னா இவ்வளவு தரம் ரிப்பீட் பண்ணணும் ஒரு ஆள் 40 கேள்வியும் செய்யக்கூடியதா இருக்கும்னு சொன்னா இந்த புது கேள்வியை செய்யறது பெரிய வேலை இல்லை. ஏன்னா அவ்வளவு பிராக்டிஸ் இருக்கு எங்களுக்கு. ஆகவே அதுலயே முக்காவாசி மேல் செய்திடலாம், ஷுவரா செய்திடலாம். அதுல ஒரு 7 கேள்வி எப்படியும் செய்திடலாம். 47 பாருங்க, 47 சொன்னா ஷுவரா அடிச்சு சொல்லலாம் தானே, அதை விட வேற என்ன. பாருங்க நாங்க எவ்வளவு தரம் செய்கிறோம், அது மிக மிக முக்கியம். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. உடனே போன கிழமை தானே இந்த பாஸ் பேப்பர் செய்தனா விடக்கூடாது. திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். திருப்பி இருக்க செய்து பாருங்க, உங்களோட பாட்டிலேயே செய்து பாருங்க. சரியா வருதா, விளங்கி செய்யறீங்களா, சரியான ஆன்சர் வருதா, அல்லது மெமரியில இருந்து சொல்றேன் அந்த ஆன்சரை
அடுத்தது வடிவா செக் பண்ணிக்கொள்ளணும். நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு செக்கிங் போட்டிருக்கணும். இது நானா எடுக்கிறேன்னா இந்த ஆன்சர் அல்லது என் மெமரியில இருந்து சும்மா அப்படியே அந்த இதுக்கு இந்த ஆன்சர் எனக்கு முதல்ல தெரிஞ்சு அப்படி வருதான்றதை செக் பண்ணிக்கொள்ளணும். அது நீங்களாயே கெஸ் பண்ணி அதுல இருந்து உண்மையான நாலேஜ்ல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மெட்டது வந்து எம்சிக்யூல வந்து கல்குலேஷன் பார்ட் இருக்குது. அந்த கல்குலேஷன் பார்ட்ல 12 தொக்கம் 15 கேள்வி வரும். அதுல 2 தொக்கம் 3 கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 கேள்வி. போன முறை அதுக்கு முதல் முறையெல்லாம் 10 கேள்வி 12 கேள்வி கிட்டத்தட்ட வந்துருக்கு. 15 வேற இல்லை. சில இடங்கள்ல சில இயர்ல 15க்கும் வந்திருக்கு. அப்ப அது ரேஞ்ச்ல வரும். சில இதுல கொஞ்சம் கூட்டி இன்னொருத்துல கொஞ்சம் குறைப்பாங்க. அப்ப இப்படி வர்றதுக்கு எப்படியோ அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரப்போம். அதை விட கூட வராது. அதுக்குள்ள 2 தடவை 3 கேள்வி கட்டாயம் கஷ்டமா போடுவாங்க. அதாவது கஷ்டம்னு சொன்ன என்ன டைம் எடுக்கும். வரணும் இல்லை கல்குலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்க வேண்டாம். நாங்க உடனே என்ன செய்யணும், அதை நிப்பாட்டிட்டோம். அந்த கேள்வியை வாட்ச் கொண்டு போய்க்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அதை விட்டுட்டோம். ஒரு ஸ்டார் அஸ்ட்ரிக் மார்க் கொண்டு போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு ஸ்கிப் பண்ணுங்க. அதை செய்ய விட்டுட்டு வந்தா கூட பிரச்சனை இல்லை. அது 2 கேள்வி 3 கேள்வி தான் வரப்போகுது. ஆனா அதுக்கு பிறகு டைம் இருக்குமென்னு சொன்னா நீங்க செக் பண்ணி போட்டு பிறகு டைம் இருக்குமென்னு சொன்னா அந்த கேள்வியை சும்மா வாய்ச்சி கொஞ்சம் செய்து ஆன்சர் எழுது ட்ரை பண்ணலாம். அதுல பிளே இல்லை. ட்ரை பண்ணி 7 மணி நேரம் 1 கேள்வி அல்ல 2 கேள்வி செய்தா கூட எங்களுக்கு சக்சஸ் ஆகும். செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஒரு டெக்னிக் சில எம்சிக்கு எப்படி ஆன்சர் பண்றது இந்த டெக்னிக்கை பிடிச்சிட்டோம். இதுல வந்து ஒரு கேள்வியை ட்ரை பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அது எப்படியும் ஒரு 3-4 கேள்வி இந்த டைம் எடுத்துடும். அதுக்கு பிறகு அந்த 3-4 கேள்வியில 4-5 மார்க்ஸ் ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸுக்கு ட்ரை பண்ணப்போ 5 மார்க்ஸ் இழக்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு போகக்கூடாது. இது வந்து என்னோட டெக்னிக். எம்சிக்யூ எப்படி எழுதுறேன்றது டெக்னிக்குள்ள வரும். எல்லாம் முடிஞ்சது சும்மா இருக்கிறோம்னு சொன்னா டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை. மற்றது வந்து ஆர்கானிக் கேள்வியை பார்த்தோம்னா சொன்னா ஆர்கானிக் கேள்வியில 9 பக்கம் 12 கேள்வி ஆர்கானிக் பார்ட்ல வரும். அப்ப அது ஒரு முக்கியமான போர்ஷன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இந்த ரெண்டும் வந்து பெருமளவுல எம்சிக்யூல கேள்வி வரும். நாங்க இப்ப எம்சிக்யூ ஆன்சரிங் டெக்னிக் தான் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நிறைய கேள்வி வந்து ஆர்கானிக்லையும் இன்ஆர்கானிக்லையும் தான் வரப்போகுது. அப்போ ஆர்கானிக்லையும் இன்ஆர்கானிக்லையும் எவ்வளவு வருமெண்ட் இப்ப நாங்க அறிஞ்சிருக்கிறதால மேக்சிமம் ப்ரியாரிட்டி வந்து நாங்க அந்த பாடங்களுக்கு கொடுப்போம். எம்சிக்யூ 20 கேள்வி அதுக்குள்ளேயே வரப்போகுது. 20 கேள்வி 20 மார்க்ஸ். அப்ப எம்சிக்யூல நிறைய ஆர்கானிக் போர்ஷன் தனியாக எடுத்து வச்சு செய்யலாம், இன்ஆர்கானிக்ல தனியாக எடுத்து வச்சு செய்யலாம். எல்லா வருஷ பாஸ் பேப்பர்ல அப்படியும் இருக்கு. நிறைய ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஆர்கானிக்ல வந்த எல்லா வருஷ பாஸ் பேப்பரும் இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக்ல வந்த எல்லா வருஷ பாஸ் பேப்பரும் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து திருப்பி 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 செய்து கொண்டிருப்போம். மற்றது கேஸ் அண்ட் தெர்மோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 5 கேள்வி கேஸ் அண்ட் தெர்மோக்குள்ள வரும். இண்டஸ்ட்ரியல கடைசியா வச்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 5 தொக்கம் 6 மார்க்ஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுகளை எல்லாம் விடக்கூடாது. இப்ப இந்த வருஷம் எக்ஸாம் வந்து நாங்க எழுத போறோம்னு சொன்னா இனி நாங்க எப்படியோ படிச்சு முடிச்சிருக்கோம். இனி ட்ரை பண்ணி படிக்கிறது நல்லது இல்லை. இனி நாங்க ட்ரை பண்ணி படிச்சு அதுல இருக்க கொஞ்சம் கேள்வி எடுத்து அதை விட இருக்கிற பாஸ் பேப்பர்ல வந்த இண்டஸ்ட்ரியல் கேள்விகளை அப்படியே ட்ரை பண்ணி அதுக்குரிய ஆன்சர் எடுத்து செய்து கொண்டு போறது பெட்டர். இனி ட்ரை பண்ணக்கூடாது. அதை ஏற்கனவே முடிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் எடுக்க போறாங்க சொன்னா இப்பவே இண்டஸ்ட்ரியல வேற ஒரு டியூஷன்லயோ எங்கேயாவது போய் அதை முடிக்கிறது நல்ல. அல்லது ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ல டீச்சர்ஸோட கதைச்சு அந்த பாடங்களை முடிக்கலாம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2 to 3 கேள்வி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்குள்ள வரும். மற்றதெல்லாம் வங்காள எஸ்ஐக்குள்ள வரும். இனி அடுத்தது வந்தோம்னா எம்சிக்யூல வந்து முதல் 1 தொக்கம் 30 கேள்வி வந்து ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி 1 2 3 4 5 5 ஆன்சர்ஸ். அதுல எந்த ஆன்சர் நீங்க மார்க் பண்றது. ஆனா 30 தொக்கம் 40 கேள்வி வரைக்கும் ஏபிசிடி டைப் ஆன்சர்ஸ்ல இருக்கும். அதாவது ஏபிசிடின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் தந்திருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏயும் பியும் சரி என்றா முதலாவது ஆன்சர், பியும் சியும் சரி என்றா 2வது ஆன்சர், சியும் டியும் என்றா 3வது, ஏயும் டியும் என்றா 4வது, ஏனைய ஏதாவது காம்பினேஷனோ ஏதாவது தனியாக இருந்தாலும் அது எல்லாமே 5வதுக்குள்ள வரும். அப்படி பார்த்தா 5வது ஆன்சருக்கு தான் ப்ரொபேபிலிட்டி கூட, அது வாய்ப்புகள் அதிகம்.
ரெண்டமா நாங்கள் சும்மா ஏபிசிடி என்ற ஸ்டேட்மெண்ட் எழுதி கொண்டு போனோம்னா எப்படியோ 5வது ஆன்சருக்கு தான் போய் நிற்கும். இப்படி வாரது ஏபியும் வாரதுன்றது ஒரு ப்ராபபிலிட்டி குறைவு. சரியா? அப்ப செட் பண்ற அவைகள் வந்து எப்படி செட் பண்ணலாம் தானே, அதுக்கேற்ற மாதிரி. அப்ப இப்ப நாங்க போடைக்கு வந்து ஏ சரி என்று வைப்போமே, ஏ சரி என்று உங்களுக்கு ஷுவரா தெரியும். அப்ப பி வந்து நாட் ஷுவர் சொன்னா அது சரியோ இல்லையோன்னு தெரியாது. அப்ப சியை செக் பண்ணுவோம். சி வந்து சரி என்று உங்களுக்கு பட்டிஜன்னு சொன்னா அங்கால டிஏ பார்க்க தேவையில்லை, நேரையே 5ஆம் ஆன்சர் எழுதி போட்டு போயிடலாம். இது டெக்னிக், அவ்வளவுதான். அப்ப பி நாட் ஷுவர்ண்டா பி ஷுவர்ண்டா 1ஆம் ஆன்சருக்கு போய், அப்ப பி நாட் ஷுவர்ன்னு சொன்னா சியை செக் பண்ணுங்க. சி ஷுவரா இருந்தா 5வது ஆன்சர் வந்து 5க்கு போட்டு போயிடலாம், டிஏ பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி பியும் டியும் சரின்னு சொன்னா சரி பி சரி ஷுவர், சி நாட் ஷுவர், ஆனா டிஏ பார்ப்போம். அப்ப டிஏ பார்த்தோம்னா டி ஷுவர்ன்னு சொன்னா 5ஆம் ஆன்சருக்கு நாங்க போட்டுட்டு போயிடலாம். ஸோ இப்படி சில டெக்னிக்கல்ஸ் இருக்கு. அதில் டைமை வேஸ்ட் ஆக்காம குயிக்கா அந்த 30 40வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணி போட்டு போயிடலாம். அப்படியான டெக்னிக்களும் நாங்க நிச்சயமா அறிஞ்சு வச்சிருக்கணும். இது பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி வராத ஆக்கள் இதுல இருந்து அறிஞ்சு கொள்ளலாம். இதை வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணலாம். மறுது 5வது கேள்வியில வந்து அதேமா நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 30 40வது கேள்விகள்ல உள்ள ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாருங்க. 2 கேள்விக்கு மேல 5ஆம் ஆன்சர் வந்து போட மாட்டாங்க. அப்ப சும்மா ரெண்டுமா போடுறா சும்மா ஒரு ஆள் அந்த 30 40 கேள்விக்கு 5ஆம் ஆன்சரையே மார்க் பண்ணி கொண்டு வந்தால் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி வராது. அப்படி வராம அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. அப்படி போடுற ஒரு ஆள் எடுக்க முடியாது. அதனால நேமா எல்லா பாஸ் பேப்பர்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 2 ஆன்சருக்கு மேல 5ஆம் ஆன்சர் வராது. 30 40 கேள்விகளுக்குள்ள அங்கால 40க்கும் 50 கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா அது கூட்டு காரணம். அது இதை விட டஃபா இருக்கும். என்ன சொன்னா அதுல முற்று முழுதா விளங்காம நீங்க எந்த ஆன்சரையும் அதுல எழுத இல்லாது. உதாரணமா கூட்டு 1 கூட்டு 2, அப்ப கூட்டு 1 சரி கூட்டு 2 சரி, ஆனா தகுந்த விளக்கம் இல்லைன்னு சொன்னா அது உண்மை தகுந்த விளக்கம், உண்மை தகுந்த விளக்கம் அல்ல. அப்ப கூட்டு 1 உண்மை, கூட்டு 2 உண்மை, ஆனா அதுக்குரிய விளக்கம் அல்ல என்று சொன்னா அந்த விளக்கம் அல்ல கண்டுபிடிக்கிறதே சரியான கஷ்டமா இருக்கு. அது வந்து சட்டியா விளங்கின ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது நல்லா தெரியும். நல்ல ஆழமா படிக்க வேண்டிய கேள்விகள் தான் அந்த 40 50வது கேள்விகளுக்குள்ள இருக்கு. அந்த கேள்விகள் வந்து ஈஸியா உங்களை ஏமாத்தி போட்டு போயிடும். ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஷுவரா அந்த சரியான ஆன்சர் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணி நீங்க போயிடணும். நோட்ஸையும் வச்சு அது சரியானதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷ பாஸ் பேப்பர்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எம்சிக்யூல பார்த்தோம்னு சொன்னா சில கேள்விகள் வந்து திருமணமான ஆட்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த புள்ளி விவரத்துல காட்டும். அவங்களோட எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதுல புள்ளி விவரம் எடுத்து ஒவ்வொரு கேள்வி, 1வது கேள்வி எவ்வளவு வீதம் செய்திருக்காங்க, 2வது கேள்வி எவ்வளவு வீதம் செய்திருக்காங்க, 3வது கேள்வி எவ்வளவு வீதம் செய்திருக்காங்க, 4வது கேள்வி எவ்வளவு வீதம் செய்து எவ்வளவு பேர், அதாவது எவ்வளவு டோட்டலா வீதத்துல வரும். அப்ப நாங்க எவ்வளவு வந்து ஒரு பார் சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல லோவா ஒரு சில கேள்விகள் சின்ன கீழே இருக்கும். அதாவது கொஞ்சம் பேர் தான் அந்த கேள்வியே சரியா ஆன்சர் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியான கேள்வியில பாத்தீங்கன்னா இந்த 2024ல 20வது கேள்வியும் 23வது கேள்வியும் வந்து ஆக குறைஞ்ச லவனாக்கள் தான் செய்திருந்தாங்க. அப்படியான கேள்விகள் வந்து அடுத்த வருஷத்துக்கு திருப்பி அதே கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான கேள்வியில நாங்க நிச்சயமா பார்த்து வச்சு திருப்பி இந்த கேள்வி இந்த முறை வரும் என்றதை ஷோ பண்ணிக்கொண்டு அந்த கேள்வியில படிவம் படிச்சு வச்சிருப்போம். இது ஒரு டெக்னிக். இப்ப நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். இப்படி படிச்சோம்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு என்ன செய்யணும், ஏ எடுக்கணும், இவ்வளவு மட்டும்தான். அப்ப ஏ எடுக்கணும்னா என்னென்ன மாதிரி படிச்சா ஈஸியா ஏ எடுக்கலாம், இல்லாட்டி சரியான கஷ்டமா இருக்கு. சும்மா படிச்சுட்டு போனாலும் எடுக்கலான்னு இல்லை. இது வந்து எங்களை வருத்தாம குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச செலவுல கூடிய பெனிஃபிட் எடுக்கிறது தான் இந்த வழி சொல்றது. அடுத்தது போவோம். அடுத்தது வந்து காமனா வர எரர்ஸ். இப்ப நாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில நான் இப்ப கெமிஸ்ட்ரியை பற்றி தான் சொல்ல போறேன். கெமிஸ்ட்ரியில வந்து காமன் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விடுற பிள்ளைகள். இப்ப ஜெனரல் கெமிஸ்ட்ரி போர்ஷன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல பாண்ட்ஸ், லோன் பேர்ஸ்,
இதுல லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்பவுமே ஒரு ஜெனரல் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி வரும். அந்த ஸ்ட்ரக்சர்ல முதலாம் கேள்வி வரைக்கும் எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த பாஸ்வேட் பார்த்தாக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல கிளியரா தெரிஞ்சு ஒரே மாதிரி கேள்வி தான் வரும். ஆனா அந்த காம்பவுண்டை மாத்திக்கொண்டே இருப்பாங்க. ஒரு முறை நைட்ரஜனும் சல்ஃபரும் வந்த ஒரு ஆக்சிஜன் வந்த ஒரு காம்பவுண்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னு சொன்னா, அடுத்த முறை அதை 2 நைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் போட்டிருப்பாங்க. சல்ஃபர் பதிலாக இன்னொன்று போட்டிருப்பாங்க. அப்படி வேறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஒரு பிரான்ச் மாற்றி இருப்பாங்க, அல்லது காம்பவுண்ட் எலிமெண்ட்ஸை மாற்றி இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படியான கழிவு கட்டாயம் எழுதக்கூடிய மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸை அவங்க ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி போடுவாங்க. ஆனா கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஹைபிரிடைசேஷன் கேட்பாங்க, ஒவ்வொரு ஆட்டத்திற்கு அதுல பாண்ட் டைப்புகள் கேட்பாங்க. அதை எல்லாருமே ஈஸியா ஆன்சர் பண்ற கேள்வி அது. ஏன்னா எப்பவுமே முதலாவது கேள்வி இருக்கிற மாணவர்களை நாங்க சைக்காலஜிக்கலா பாதிக்காம இருக்கிறதுக்காண்டி முதலாவது கேள்வி எப்பவுமே ஈஸியான கேள்வி தான் போடுவாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதலாவது கேள்வியை பாருங்க, ஈஸியான கேள்வி எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கேள்வி அது ஸ்ட்ரக்சர்ல வர முதலாவது கேள்வி, அதான் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி. இந்த கேள்வியும் நிச்சயமா ஈஸியான கேள்வி தான். எல்லாருமே அதுக்கு 100 மார்க்ஸ், அந்த கேள்விக்கு மட்டும் 100 மார்க்ஸ். ஏன்னா அந்த செகண்ட் பார்ட்டுக்கு 1000க்கு தான் மார்க்ஸை போட்டு எடுக்கிறது. அவன் 100 மார்க்ஸ் வரும் அந்த கேள்விக்கு மட்டும். அந்த கேள்வியில் 100 மார்க்ஸ் என்னையுமா எல்லாரும் பெரும்பகுதி 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி தான் வரும். அது அவ்வளவு ஈஸியா வரும். அது முதலாவது கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில எல்லாருமே செய்வாங்க. அதாவது ஃபர்ஸ்டா படிக்கிற பாடம் அவை எல்லாருக்கும் நல்ல தரவா இருக்கு. இந்த பாடத்துல எல்லாரும் உள்ள மிக முக்கியமான மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்றேன். பாண்ட்ஸ் எண்ணாம சிலது பாண்ட்ஸ் போடைக்காங்க. டபுள் பாண்டுக்கு ட்ரிபிள் பாண்ட் போடுறது, ட்ரிபிள் பாண்டுக்கு டபுள் பாண்ட், அல்லது சிங்கிள் பாண்ட் போடுறது, டபுள் பாண்டுக்கு அப்படி மாறி மாறி பாண்டுகள் கால்குலேட் பண்ணாம, இப்போ கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணாம அதை கவனிக்காம விட்டுட்டு போறது. அவங்க தெரியும், கவனிக்காம விட்டுட்டு போற வாய்ப்புகள் கூட இருக்குது. அதானே நிறைய மார்க்ஸை லூஸ் பண்றாங்க. மற்ற லோன் பேர், இப்ப லோன் பேர் போடைக்கு அவங்களுக்கு தெரியும், லோன் பேர் ஆக்சிஜன் எடுத்தா லோன் பேர் இத்தனை வரும், அந்த இப்ப டபுள் பாண்ட் வரும்னு சொன்ன ஆக்சிஜனுக்கு மேல இத்தனை லோன் பேர் மேல வரும். அடுத்து சும்மா அப்படி இப்படி பெண்ணால குத்திட்டு போறாங்க. அந்த பெண்ணால குத்துறது படிவே தெரியுது இல்ல. சில ஒரு குத்து மாதிரி கிட்ட ஒரு குத்தா 1 எலக்ட்ரான், இன்னொரு குத்து போட்டா 2 எலக்ட்ரான். அது குத்து போடாம சும்மா குத்தி போட்டு விடாம, குத்தி போட்டா விளம்பி விட, அதுக்கு மேல அவர் அழுத்தி இப்படி வட்டமாக்கி விட்டா அது கிளியரா தெரியும். அது தெரியாம அல்லது அது போட்டதுல பிழை இருக்கிறது தான் கூட வாய்ப்பு. அது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இந்த 2 கூட மார்க்ஸ் போடுறது. மற்ற எல்லாரும் கூட செய்யறாங்க. மற்ற இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னா அதுல பேலன்சிங் ப்ராப்ளம் வருது. பேலன்ஸ் பண்ணலைன்னு சொன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அந்த கேள்வி ஃபுல்லாயே பிளஸ் 0 மார்க்ஸ். அந்த கொஸ்டனுக்குரிய 0 மார்க்ஸ் தான் பெறும். மற்ற ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல இன்ஆர்கானிக்ல முக்கியத்துவம் இல்லைன்னு போடுவாங்க. ஆனா அதுக்காக நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே ஸ்டேட்ஸ் போட தேவையில்லை என்ற முடிவை எடுத்துக்க கூடாது. எப்பவுமே ஸ்டேட்ஸ் முக்கியம், அதை எப்பவுமே போடணும். ஆனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அதை பார்க்க மாட்டாங்க. அவ போடாம நாங்க பழகினோம்னு சொன்னா இது பார்க்க மாட்டாங்க தானேன்னு சொல்லி நாங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் நாங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணலன்னு சொன்னா அது அந்த நேரம் வரும்ன்றது எங்களுக்கே தெரியாது. நாங்க அந்த நேரம் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்னதான் எழுதி கொண்டிருப்போம். அதையெல்லாம் யோசிக்க மாட்டோம். எவ்வளவு பிராக்டிஸ் எங்கள்கிட்ட இருக்கோ அதுதான் நாங்க ஒர்க் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப பிராக்டிஸ் என்ன இருந்தது எங்களுக்கு இன்ஆர்கானிக் இல்லையா போடாம செய்யறது தான் இருக்கு. அப்ப போடாமலே எழுதி போடுவீங்க. சில பேலன்ஸ் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணி வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. அங்க போயிருந்து இதுக்கு நான் பேலன்ஸ் பண்ணணும் என்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். அது வராது, ஏன்னா பிராக்டிஸ்ல இல்லையே. பிராக்டிஸ் நாங்க செய்யக்கியே சரியா செய்துடும். ஏன்னா அப்ப நாங்க மறந்தாலும் அது கை செய்து போடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்க சரியா பிராக்டிஸ் பண்ணணும். பிள்ளையா அல்லது விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணி அதை அங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் விடக்கூடாது. விட்டீங்களோ நிச்சயமா அது அந்த நேரம் நீங்க நினைவுல வச்சிருக்க மாட்டீங்க. ஒன்றுக்கு நினைவு வந்தாலும் மற்றதுக்கு நினைவு வராது. அது தட்டுப்பாட்டுல அது அடிபட்டு போயிடும். நெஞ்ச செய்திகளோ அதுதான் நாங்க பெறும். மற்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னு சொன்னா ஆரோஸ், சார்ஜஸ், பாண்ட்ஸ், ஃபங்க்ஷனல் இந்த எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர கேள்விகள் அத்தனையும் அரோ போடுற விதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அரோ பிளங்காம போடக்கூடாது. அது கேர்வ்ட் அரோ நாங்க எழுதிக்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடியும் அதுல எதுவித டவுட்டும் வரக்கூடாது எங்களுக்கு. மற்ற சார்ஜஸ் போடைக்க
இதுல சார்ஜ் வருமா இல்லையா அந்த டவுட்டே வரக்கூடாது. அது போடைக்கையும் பிளஸ்ஸா மைனஸான்றது ஒழுங்கா கிளியரா போட்டுருவோம். அது சில பேர் சார்ஜஸ் வந்து அது பிளஸ் வந்து மைனஸ் மாதிரி இருக்கும், மைனஸை பார்த்தா ப்ளஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும். அப்ப எல்லா டீச்சர்ஸும் பொறுமையா அவங்களுக்கு அது சரியான்னு எடுத்து போட மாட்டாங்க. அதை கண்ட உடனே அது பிளஸ் தானே எடுத்துட்டு மைனஸ் உண்மையா இருக்கணும்னா அது பார்த்தா பிளஸ் மாதிரி இருக்கும். அப்ப அவங்க பிளே போட்டுட்டு அங்க போயிடுவாங்க. அப்புறம் செகண்ட் மார்க்கர் வாக்கிக்க சில அவர் இல்ல அவன் மைனஸ் தானே போட்டிருக்கான்னு எப்ல போட்டிருக்கேன் நான் சொன்னேன், அதுல கோட் ஒன்று இருக்குது அங்க பிளஸ் மாதிரி தானே தெரியுதுன்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணி அது பிளஸ் அண்டே எடுத்து விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் அவங்கள ஆர்கியூ பண்ண வைக்கணும் பண்றது எங்கிட்ட நோக்கமா இல்லையா? அப்படி அது யாருக்கு நட்ட கடைசியா எங்களுக்கு தான் மார்க்ஸ் இல்லாம போகுது. ஒழுங்கா வடிவா கிளியரா போடணும். பிளஸ் நல்ல கிளியரா பிளஸ் இருக்கணும், மைனஸ் மைனஸ் க்ராஸ் பண்ற கோடு வரக்கூடாது. உங்களுக்கே டவுட்ன்றா தான் நாங்க பிளஸ்ஸா மைனஸா கை அப்படியே பெண்ணை வச்சிருக்கோம் இழுக்கிறது. அது பிளஸ் இருக்கட்டும், மைனஸ் இருக்கட்டும், இந்த கள்ளத்தனம் மனதுல இருக்குமோ அங்க எல்லாம் உங்களுக்கு எகேன்ஸ்டா போயிடும். அப்படியே நாங்க கிளியரா இருக்கணும். அப்போ இதுல மற்றது பொண்டுகள்லையும் அதே மாதிரி அங்க நாங்க போட்ட மாதிரி சில பேர் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்க சி டபுள் பாண்ட் சி அண்ட் எப்படி போட்டு கொண்டு போய் இஞ்சால அங்கால எத்தனை பொண்டு இல்லை. ஒரு கார்பனை சுற்றி எத்தனை பொண்டு இருக்கணும்? 4 பொண்டு இருக்கணும். அப்ப அந்த 4 பொண்டு வந்துட்டுதா பாக்குறே இல்லை. அது டபுள் பாண்ட் அங்காலையும் போட்டு அங்காலையும் டபுள் பாண்டை போட்டு மேலையும் டபுள் பாண்டை போட்டு 6 பொண்டு இருக்கு சிலோட ஸ்ட்ரக்சர் பிள்ளை அப்படியே முழுக்க எல்லாமே பிழைக்கும். சிலோட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அப்படி இருந்தீங்கன்னா அதுன்ற மார்க்ஸ் மட்டும் போகும். சிலவுல அதே பேட்டர்ன் அப்படியே பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா டோட்டல் மார்க்ஸே போயிடும். மெட்டா ஃபங்க்ஷனல் குரூப், அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்க இப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் COOH குரூப் என்று சொல்லி அதை ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கம்பவுண்டை தந்து இந்த கம்பவுண்ட் இதோட ரியாக்ட் பண்ணது என்ன வருது. இப்ப சோடியம் கார்பனேட்டோட தாக்கி ஒரு வாயு வெளியிடுது என்று சொன்னா அது வந்து ஆசிடா இருக்கும் இல்லையா? அப்ப ஆசிடண்டா அது கார்பாக்சிலிக் ஆர்கானிக் கம்பவுண்ட் இப்ப கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்குதுண்டா கன்ஃபர்மேஷன் அது CO2 வருதுண்டு அங்க கன்ஃபார்ம் பண்ணோம். கன்ஃபார்ம் பண்ணினா CO2 வருதுண்டா அது கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கும். அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு கேட்பாங்க. அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதுறதுக்கு தான் மார்க்ஸ். ஆசிட் என்ற வேர்டு இல்லைன்னா மார்க்ஸ் இல்லை. நாங்க பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுனா கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு என்று சொல்லி போட்டுருவாங்க. அப்ப கார்பாக்சிலிக் குரூப் சொன்னா அது என்ன குரூப்? கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லைன்னு சொன்னாங்க அந்த ரியாக்ஷன் நடக்காது, CO2 வராது. கார்பாக்சிலிக் குரூப் COO- அது கார்பாக்சிலிக் குரூப் தானே. அப்ப இப்படியான டெக்னிக் தெரியாம அதை எழுதுற விதம் தெரியாம நிறைய மார்க்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடங்கள்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த பாயிண்ட்ல இருக்கிறது. இது நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒப்சர்வ் பண்ற பிள்ளைகளை தான் நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ், யூனிட்ஸ், ஸ்டாண்டர்ட் சைன், அசம்ஷன்ஸ் இதுகள் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில முக்கியமா மார்க்ஸ் போற இடங்கள். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டேட்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில முக்கியம். கேஸ் கேஸ் G எழுதணும் பிராக்கெட், லிக்விட் L எழுதணும். அதே மாதிரி கேஸ் G, சாலிட் S அப்படியெல்லாம் எழுதணும். இங்க இப்ப இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுக்குள்ள வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிசிபிடேட் இருக்குன்னு சொன்னா அரோ போடணும், கீழ் நோக்கிய அரோ போடணும். கேஸ் மேல் நோக்கின அரோ போடணும். இது அங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அது முக்கியம். அது இல்லையா இருந்தா மார்க்ஸ் இல்லை. ஆனா இதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல ஸ்டேட்ஸ் எல்லாமே போடணும். லிக்விட், கேஸ், சாலிட் என்ன இருந்தாலும் அதுல போடணும். அதே மாதிரி பேலன்சிங் இங்க முக்கியம். அதுக்காண்டி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பேலன்சிங் முக்கியம் இல்லையா? எல்லா இடமும் பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் இருந்தா நிச்சயமா பேலன்ஸ் பண்ணணும். மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற யூனிட் வந்து கட்டாயம் போட்டு கொண்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்க போடாம விட ஒரு மார்க்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும். அதுல ஒரு மார்க்ஸ் குறைஞ்சி 20 மார்க்ஸ் வந்தா 1 மார்க் போயிடும். நிச்சயமா இந்த யூனிட்டால இழக்கிறாக்கள் நிறைய பேர். ஆனா இப்ப எல்லாரும் அது முதல் இப்ப கொஞ்சம் போட வெளியிட்டாங்க எல்லாரும். ஆனா இப்பவும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா கடைசியில மட்டும் போடுவாங்க. சில பேர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க அதை பிரதியீடு செய்ய போடாம விட்டுறாங்க. சில இடங்கள்ல சிலதுக்கு போடுறாங்க, சிலதுக்கு போடாம விட்டுறாங்க. பஜ்ஜியில அதுல நிறைய திருப்பி எழுதோன்மெண்ட் பஜ்ஜியில அப்படி விடுறாங்க. ஆனா அந்த பிரதியீடு செய்யறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது பெருமளவு மார்க்ஸ். அதுல அந்த பிரதியீடு எல்லாத்தையும் அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து பிரதியிடுறது அந்த இடத்துக்கு கூட மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க
யூனிட்டை எழுத இல்லைன்னு சொன்னா இப்ப ஒரு வேல்யூ இருக்குது பிவிசி கோட்டை நாட்டி ஈக்குவேஷன் பிரதியிட போறீங்க. அப்ப பிக்கு ஒரு வேல்யூ அவங்க இருக்கும் இல்ல தந்திருப்பாங்க இல்ல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பிக்கு என்ன ஏடிஎம் ப்ரெஷர் வருது. அப்ப 1.25 ATM எழுதணும். அது அதுக்குரிய நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒரு ஏதாவது உங்களோட என்ன அலகுல அது தந்திருக்கோ அந்த அலகுல கொண்டு நீங்க அதுல பிரதியிட்டு செய்யறது யூனிட்டையும் சேர்த்து பிரதியிட்டு போட்டு இன்டூ வி காண்டி என்ன 5 மில்லிலிட்டர் சொன்னா 5 மில்லிலிட்டர் சென்டிமீட்டர் கியூப் டிவைட் பை கீழே அப்படி கூட போட்டுட்டு அப்புறம் கீழே என்ன கீழே கொண்டு வரீங்க அந்த என்ன கொண்டு என்ன கீழே கொண்டு RT எங்கால இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு அலகுலையும் அப்ப அங்க டீல இருக்கிறது கெல்வின். அப்ப கெல்வின் அது கெல்வின் அங்கேயும் போடும். ஆறுக்கு யூனிட் இருக்கு. அந்த 6 யூனிட்டையும் அதுலயே முழுக்க போடும். எது நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்பளத்துட்ட யூனிட்டும் அதுலயே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணினா தான் முழு மார்க்ஸும் பெறும். அதுல ஒன்று இல்லை என்றாலும் மார்க்ஸ் இல்லாம போயிடும். வேற ஸ்டாண்டர்ட் சைன் சொன்னா டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் அந்த மேல போடுவோம். நோட் போடுறது அல்லது வட்ட போட்டு இப்படி ஹாரிசான்டல் லைனால கிராஸ் பண்ணிடுறது ஸ்டாண்டர்ட் சைன். ஸ்டாண்டர்ட் சைன் என்னத்துக்குரியதுன்னு சில பேர் விளங்காம அதை ஸ்டாண்டர்ட் போட்டாலும் ஒன்றுதான் போடாட்டியும் ஒன்றுதான் என்ற மாதிரி எடுத்துக்கொள்றது. அது டெல்டா ஏஜ் ஸ்டாண்டர்ட் சொன்னா அது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல அந்த டெல்டா ஏஜ் பெருமானம். அதாவது 1 ATM 25 சி இப்படின்னு சொல்லி சரிவன்னு சொன்னா 1 நேம் அப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கு. அந்த கண்டிஷன்ல தான் அந்த வேல்யூ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவா இருக்கும். அது எடுக்கலாம் புக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவா இருக்கும். ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற வேல்யூஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அப்ப அது வேற. அதே மாதிரி நாங்க ஒரு டெம்பரேச்சரை மாத்தி விட்டோம்னு சொன்னா அது ஸ்டாண்டர்ட் இல்லை. அது வேற ஒரு வேல்யூ வரும். டெல்டா ஏஜுக்கு இன்னொரு வேல்யூ வரும் அல்ல டெல்டா எஸ்க்கு இன்னொரு வேல்யூ வரும். அது வேற டெம்பரேச்சர்ல அது ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்ப அதையும் இதையும் கன்ஃபியூஸ் ஆக்கி ஸ்டாண்டர்ட் சைன் இருக்கிற இடங்கள்ல இருக்க வேண்டிய இடங்கள்ல ஸ்டாண்டர்ட் சைனை போடாம எழுதுறது. ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்க சில ஈக்குவேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் சைன் இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ. அப்ப அது ஸ்டாண்டர்ட் சைனோட சேர்த்து தான் எழுதணும். ஸ்டாண்டர்ட் சைன் இல்லாம அந்த ஈக்குவேஷனை எழுத முடியாது. அப்ப அது ட்ரூ இல்லை. அது இதுவும் சேர்ந்து அது வேற பண்றது உண்மை இல்லை. ஆகவே அந்த கண்டிஷன்ல தான் உண்மை. எல்லா கண்டிஷன்லயும் உண்மை இருக்காது. ஒரு ஈக்குவேஷன் எல்லா எப்பவுமே ட்ரூவா இல்லையே. என்ன கண்டிஷன்ல அது ட்ரூ இல்லையா? அப்ப அதை விளங்கிக்கொள்ள தெரியும் எங்களுக்கு ஃபர்ஸ்டா. மற்ற அசம்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப பிவிசி கோட்டை என்ஆர்டி அதை எடுக்கிறேன். பிவிசி கோட்டை என்ஆர்டி எடுத்தோம்னு சொன்னா அது எப்ப ட்ரூ? அதுல என்ன அசம்ஷன்ஸ் இருக்கு? அதை பாவிக்க நாங்க ஒண்ணு சொல்லாம சும்மா பாவிக்கலாமா? P into V is equal to N into R into T. இதுல இந்த ஈக்குவேஷன் எப்ப ட்ரூன்னு சொன்னா ஐடியல் கேஸுக்கு மட்டும்தான் ட்ரூ, ரியல் கேஸுக்கு இல்லை. ரியல் கேஸஸ்க்கு அதை பாவிக்கலாம். அப்ப அந்த ஈக்குவேஷனை நாங்க சும்மா ஒன்றுமே சொல்லாம பாவிச்சு கொண்டு போயிடலாம். அப்ப எதுக்கு ஐடியல் கேஸ் பிவிசி கோட்டை நாட்டி கண்டு பாவிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிட்டு இருந்த அர்த்தம். இந்த ஈக்குவேஷன் எங்க பாவிக்கலாம்னு உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு. அப்ப அந்த அசம்ஷனுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிவிசி கோட்டை என்ஆர்டி என்று எழுதுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்ப இது இந்த 5 மார்க்ஸும் போயிடும். நீங்க பிவிசி கோட்டை என்ஆர்டி என்று டைரக்டா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி விட்டீங்கன்னா அதை எழுதாம அதுவும் போயிடும். அசம்ஷனும் போடாம டைரக்டா பிவிசி கோட்டை என்ஆர்டியை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி விட்டீங்கன்னா 10 மார்க்ஸ் போயிடும். அப்ப அசம்ஷன் அதுல முக்கியம். மற்றது பேசிக் ஈக்குவேஷன் அடுத்ததுல இந்த கல்குலேஷன்ஸ் இதுக்குள்ள வந்தோம்னா இந்த பேசிக் ஈக்குவேஷன் சொல்றோம். அதுதான் இதுல சில நேரங்கள்ல வேற ஃபர்ஸ்டான பேசிக் ஈக்குவேஷன் பிவிசி கோட்டை என்ஆர்டி அதை ஃபர்ஸ்ட் எழுதி போட்டு தான் அதுக்கு நீங்க பிரதியீடு செய்யணும். இந்த கல்குலேஷன் பார்ட்ல உங்களுக்கு இது அடிக்கடி வருது. அதுக்குள்ள என்னன்னு சொன்னா பேசிக் ஈக்குவேஷன் முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்ப கேபி கேசி அது எழுதுறோம் தானே. அந்த கேபி கேசி அல்லது ஈக்குலிபிரியம் K1 என்று சொன்னா அந்த ஈக்குலிபிரியம் K1 என்னது என்று சொல்லி ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுதான் நீங்க சப்ஸ்டியூஷனுக்கு போகணும். பிரதியீடுக்கு போய்க்க சப்ஸ்டியூஷன் பிரதியீடு யூனிட்டோட சேர்த்து பிரதியிடணும். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். யூனிட்டோட பிரதியிடம் மற்ற கல்குலேஷன்ஸ் செய்ய ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்கு. அப்ப ஃபைனல் சரி என்றா போல உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க மட்டும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ள அசம்ஷனுக்கு ஒரு ஒன்று அசைன் பண்ணி இருக்கும். ஈக்குவேஷன் பேசிக் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் போட்டிருக்கும். அசம்ஷனுக்கு ஒரு 5 மார்க்ஸ், இது ஈக்குவேஷன் பிரதியிடறதுக்கு ஒரு 10 மார்க்ஸ். இப்படித்தான் பிரிச்சு கொண்டு போவாங்க. அப்ப நீங்க கடைசியில எல்லாம் சரி என்றா போல முழுக்க வராது. உங்களுக்கு ஆன்சருக்குரிய மார்க்ஸ் மட்டும்தான் வரும்.
அதை கவனத்துல எடுக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வடிவா கிளியரா எழுதி கொண்டு போயிட்டோம் கால்குலேஷன். அதுக்குள்ள சுருக்குறது வேணும்னு சொன்னா நீங்க ஜம்ப் பண்ணி சுருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பிரதீடு கட்டாயம் முக்கியம். அதுக்கு பிறகு அதுக்குரிய ஆன்சர் முக்கியம். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்கன்றது முக்கியம் இல்லை. அது வேணும்னா ரஃபா நீங்க செய்து போட்டு கடைசியா கொண்டு அதுல போடலாம். மற்றது யூனிட்ஸ் கடைசியா நீங்க திருப்பி யூனிட் ஆன்சர் இல்ல, ஒரு ஆன்சரை யூனிட் இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சருக்கு 5 மார்க்ஸ் சொன்னா அந்த 1 மார்க்ஸ் திரும்பி போயிடும். 4+1 தான் பிரிக்கிறது. எப்பவுமே பிரிக்க பாத்தீங்கன்னா ஸ்கீமை பாத்தீங்கன்னா 4+1 4 மார்க்ஸ் பெறும். அந்த 5 மார்க்ஸ் 5வது மார்க்ஸ் போயிடும் யூனிட்டுக்கு போற மார்க்ஸ். இப்பவும் யூனிட்டுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டு போகும் எல்லா இடத்துல. மற்றது கன்வர்ஷன்ஸ். இந்த கன்வர்ஷனை பார்த்தோம்னா கன்வர்ஷன்ல கூட வர்றது அதுலயே வச்சு ட்ரை பண்றது. அந்த மாற்றீடுகளை அந்த இடத்துலயே வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. அந்த ஆன்சர் பேப்பர்லயே ட்ரை பண்ணக்கூடாது. வேற ரஃப் பேப்பர்ல நீங்க முதல் செய்து அது 5 ஸ்டெப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுல எத்தனை ஸ்டெப்ஸ்க்கு மேற்படாத அந்த மாற்றீடு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாற்றீட அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள மேற்படாம செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க முதல் ட்ரை பண்ணிக்க 5 ஸ்டெப்ஸுக்குள்ள வராது, கூட ஸ்டெப்ஸ் வந்துடும். அப்ப நீங்க திருப்பி செய்வீங்க. அப்ப இப்படி போகக்கூடாது. அப்ப இதுக்கு இதை வச்சு இதான் மாத்தி போட்டு அப்புறம் இஞ்சி எப்படி கொண்டு போனா அது குயிக்கா வந்துடும் சொன்னா அது 2 ஸ்டெப்ல வந்துடும். இதுக்கு 3 ஸ்டெப் தேவை, இன்னொன்று 2 ஸ்டெப்ல வந்துடும்னா பிறகு ட்ரை பண்ணி பிடிக்கிறோம் நாங்க. அப்ப பிடிச்சிட்டு திருப்பி ஒருக்கா எழுதணும் எல்லாத்தையும். இதை எழுதி போட்டு கூட்டி பார்க்கணும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு எல்லாம் கூட்டி பார்த்து அது 5க்கு 5 அல்லது 5க்கு உட்பட்டதா இருந்தா மட்டும்தான் நாங்க திருப்பி கொண்டே அந்த ஆன்சர் பேப்பர்ல எழுதணும். இல்லைன்னு சொன்னா அதுல வெட்டி திருப்பி இன்னொன்று அரோவை போட்டு அங்க எழுதி அப்படி இப்படிதான் கூட ஸ்டூடெண்ட்ஸ் செய்யறாங்க. அதனால எது வட்டி இருக்குது, எதை செய்திருக்கிறாங்க, எது அரோ, சில அரோவும் வெட்டினது போட்டு மாதிரி இருக்கு. ஒரு கோடு தானே அது, அரோவும் கோடு மாதிரி தான் இருக்கு. அது வட்டி இருக்கிறாங்களா அல்லது செய்திருக்கிறாங்களா அதையும் ஸ்டெப்ஸா கவுண்ட் பண்றதான்ற சிக்கல்கள் எல்லாம் நிறைய வருது அந்த இடத்துல. அப்படி வந்துச்சுட்டா நட்டம் உங்களுக்கு தான் போகும். அப்படி செய்யாதீங்க. ரஃப்ல எழுதி கிளியரா எழுதி போட்டு வடிவா பிளான் பண்ணிட்டு செய்யுங்க. அது ஏற்கனவே பிராக்டிஸ்ல இருந்தா மட்டும்தான் வரும். இல்லைன்னா அந்த பிளானிங் எல்லாம் வராது. அந்த நேரத்துல வச்சு புது பிளான் எல்லாம் போட இயலாது. ஆகவே பிளான் பண்ணி முதல்ல பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இதுல டோட்டலா சக்சஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்கோம், எம்சிக்கு ஆன்சரிங் டெக்னிக்ஸ் பார்த்துருக்குறோம், மார்க்கிங் ஸ்கீமை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன எரர்ஸ் எப்படி இப்படி வருது அதெல்லாம் கிளியரா பார்த்துருக்குறோம், பாஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லா செய்யணும் எப்படி செய்யணும் அதில் பார்த்துருக்குறோம், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் தியரி, அதில் இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல எப்படி எலக்ட்ரான் போகுது, சார்ஜ் எப்படி உருவாது, நெகட்டிவ் சார்ஜ் எங்க போனா ஸ்டேபிள், எங்க போனா அன்ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள், அந்த பேசிக்கா மூவ்மெண்ட் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அதோட இதுகள் எல்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்டடி. அதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது பெர்ஃபெக்டா இருக்குமென்னு சொன்னா புது கேள்வி எது இருந்தாலும் நாங்க செய்து கொள்ளலாம். அப்ப அந்த பாயிண்ட் முக்கியம். மற்றது ப்ராக்டிகல்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு போது ப்ராக்டிகல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராக்டிகல்ஸை சும்மா போய் நீங்க பார்த்து கொண்டு வந்துட்டு அதுல வந்தாலே அதோட கலர் அது நடந்த வே எல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ள நிற்கும். அதை வச்சுக்கொண்டே ஆன்சர் பண்ணிடலாம் நிறைய கேள்விகள். பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பார்த்த டைரக்டா நாங்க அனுபவிச்சோம். அது மறக்கவே சான்ஸ் இல்லை. அது ப்ராக்டிகல்ஸ் எங்க இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். ப்ராக்டிகல்ஸ் கட்டாயம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல்ல நடக்கிற ரியாக்ஷன்ஸ், அது எல்லாமே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதால வர நாலேஜ் ஒரு அன்ஃபர்கெட்டபிள். மற்றது சிலபி கம்ப்ளீஷன், அதையும் சொல்லியிருக்கோம். சிலபஸ் முடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதால வர குறைபாடுகள், அது முடிக்காம வர பிரச்சனைகள் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எம்சிக்யூ ஆன்சர் டெக்னிக்ஸும் பார்த்துருக்கோம். இவ்வளவு சரியா இருக்குன்னு சொன்னா டெஃபினிட்டா சக்சஸ். இது யாராலையுமே தடுக்க முடியாது. கடவுள் நினைச்சா கூட ஏ எடுக்கிறத நிறுத்தவே இயலாது. அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டான ஒர்க் இது நடந்திருக்கு. ஒரு செய்யணும். இவ்வளவு செய்தா மட்டும்தானும் ஷுவரா என்னென்னலாம் செய்தா நாங்க ஷுவர் 100% ஏ எடுக்கலாம் என்றதுக்காக என்னென்ன மாற்றங்கள் அந்த ஏ கொண்டு வரும், என்னென்ன நாங்க விடுற பிள்ளைகள் அந்த ஏ கொண்டு வராது, இதெல்லாம் முழுக்க தரவா ஸ்டடி பண்ணித்தான் இந்த சக்சஸை நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.